வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேவுரு அடை சொல்லுவாங்க. அதாவது ராகி மாவு. இத நம்ம வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கின்னு, இதுக்கு தேவையான உப்பு ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது இஞ்சி, பூண்டு. பூண்ட வந்து தோலோட லைட்டா கழுவிட்டு தட்டி போடுங்க. வெங்காயம் சின்ன சின்னதா நம்ம ஆம்லெட்டுக்கு அரையும்ல, அந்த மாரி அரிஞ்சு போட்டுக்கங்க. கீரை ஒரு கொத்து, அதாவது முருங்கக்கீரை. சும்மா ஒரு கை அளவுக்கு. அப்புறம் மோர் மோர் மொளகா, தேங்காய் ஒரு 1/2 கப்பு. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்கின்னு தண்ணி லைட்டா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பெசையும் இல்லையா? அந்த மாரி அந்த கன்சிஸ்டன்சில வர வரைக்கும் அப்படியே மாவ கிளறினே இருக்கணும். தண்ணி லைட்டா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊத்தினே இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்தினா ரொம்ப அப்படியே ஒரு மாரி பிச்சு பிச்சு பிச்சுன்னு ஒட்டும். கொஞ்சமா ஊத்தியமா கொஞ்சமா அப்படியே நம்ம அப்படியே அந்த இது வருது பாருங்க. அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்ட்டா வரும். நம்ம தண்ணி எவ்வளோ இது பண்றோமோ, அவ்வளோ தகுந்த மாரி நம்ம இது பண்ணணும். சும்மா அப்பப்போ லைட்டா தெளிச்சுக்க வேண்டியது தான். இது வந்து உடம்புக்கு நல்லது. உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்துங்க. கையில எடுத்து ஒரு நம்ம சைஸுக்கு அடுத்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்னதா ஒரு பாத்திரமோ எடுத்துக்கினா நீங்க கீழ வந்து ஒரு காட்டன் துணி மேல அழகா வச்சுக்கங்க. ஒரு பால் சைஸ் அளவுக்கு, அதாவது நம்ம கிரிக்கெட் பால் இருக்குது அந்த சைஸுக்கு ஒரு அளவு எடுத்து அப்படியே ஃபுல்லா தட்டிக்க வேண்டியது தான். நிரப்பிக்க வேண்டியது தான் அப்படியே. ஃபுல்லா அப்படியே அந்த இது வர ஒரு அளவுக்கு நம்ம ஒரு தோசை அளவுக்கு கட்ட தோசை அளவுக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம தட்டினா தின்னா அப்படியே லைட்டா தட்டிட்டு, நம்ம தோசைக்கல்ல ஒரு காய வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் போதும். வைக்கும்போது பார்த்து வைக்கணும். தோசைக்கல் சுட்டுரும், பார்த்து வைக்கணும். அதேமாரி திருப்பி போடும்போது மேலே எண்ணெய் அடிக்கும். அது மாரி பார்த்து அது மாரி பண்ணணும். அத பாருங்க. க்ளோஸ்ல காட்டுறேன் பாருங்க. இது ரொம்பவுமே எல்லாம் நீங்க செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் அப்போலாம் அந்த இதுதான் இது பண்ணுவாங்க. இதுவும் நம்ம கிராமத்து சமையல்ல இது ஒரு ஃபுட்டு. எல்லாமே இதுன்னு செஞ்சு சாப்பிடுறாங்க இப்பலாம். இப்ப நம்ம புதுசா நம்ம சேனல்ல இது பண்றதுனால, இத நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை இத செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் டேஸ்ட்டு பாருங்க. நல்லா இருந்தது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நன்றி. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.